அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 899 910 வரை மொத்தம் 12 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தானொரு தானாய் தானே தானாய் ஊன் உயிர் விளக்கும் ஒரு தனி பொருளே. அதுவினில் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினில் நடிக்கும் பூரண பொருளே. இயல்பினுள் இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயலுற விளங்கும் ஒரு தனி பொருளே. அருவினுள் அருவாய் அரு அரு அருவாய் உருவினுள் விளங்கும் ஒரு பரம்பொருளே. அழகிலா சித்தாய் அது நிலை அதுவாய் உலகெல்லாம் விளங்கும் ஒரு தனி பொருளே. பொருளினுள் பொருளாய் பொருள் அது பொருளாய் ஒருமையின் விளங்கும் ஒரு தனி பொருளே. இதுதான் அந்த 12 வரிகள். இதில் வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா உயிர்களுக்குள்ளும் எல்லா பொருட்களுக்குள்ளும் இறைவன் ஈடு இணையற்ற மேலான பொருளாக விளங்குகின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னன்னு பார்ப்போம். தானொரு தானாய் தானே தானாய் ஊன் உயிர் விளக்கும் ஒரு தனி பொருளே. இது ஒரு ஞான நிலையை சொல்லக்கூடிய இந்த வரிகள். இதே மாதிரி நிறைய வரி பாடல்கள் திருவருட்பால இருக்குது. சான்றா ஒரு 2 பாடல்கள் பாடி 3க்கு சேர்த்து பொருள் பார்ப்போம். மகாதேவமலையில் ஒரு பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தானாகி தான் அல்லாதொன்றுமில்லா தன்மையனாய் எவையவைக்கும் தலைவனாகி வானாகி வலி அனலாய் நீருமாகி மலர்த்தலைய உலகாகி மற்றுமாகி தேனாகி தேனின் அரும் சுவையதாகி தீஞ்சுவையின் பயனாகி தேடுகின்ற நானாகி என் இறையாய் நின்றோய் நின்னை நாயடியேன் எவ்வாறு நவிற்றுமாறே. அதாவது தேடுகின்ற பொருள் அந்த நானே தான். அதாவது அந்த இறைவனும் நானும் வேற வேற இல்லை. நான்ற அந்த அகந்தை நீங்கி அந்த நிலையில் நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை. அந்த சமயத்தில் தேடுற எப்படி கிடைக்கும்? ஏன்னா நானே இறைவன் ஆகிட்டேன். அந்த மாதிரி அந்த வரிகள் செம்மையாக அந்த நல்ல அருமையாக அங்கே பண்ணியிருக்காங்க. அந்த பாடல்கள் அருமையாக பாடியிருக்காங்க. அதே போல் இன்னும் ஒரு 6ஆம் திருமுறையிலையும் ஒரு சிறப்பான பாடல். தானே அருளானான் தானே பொருளானான் தானே எல்லாம் வல்லதானானான் தானே தான் நானானான் என்னுடைய நாயகன் ஆனான் ஞானவான் ஆனான் அம்பலத்து எம்மான் அப்படின்னு சொல்லி இந்த வரிகள்லையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் தன்னுடன் கலந்ததனால் நான் என்ற அகந்தை நீங்கி எல்லாம் இறைவனின் அருள் வடிவம் என்று உணரக்கூடிய அந்த ஒப்பற்ற அந்த ஞான நிலை ஏற்பட்டது அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன இந்த வரிகள், தானொரு தானாய் தானே தானாய் ஊன் உயிர் விளக்கும் ஒரு தனி பொருளே. தானே தனக்கு நிகராகவும் தான் எந்த ஒரு கலப்புமின்றி தூய்மையுடைய ஒன்றாகவும் துலங்குவதால் உடம்பையும் உயிரையும் என்றும் நிலைபெறச் செய்வதாய் விளங்கும் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பொருளே அப்படின்றாங்க. இப்போ இந்த நம்ம பாடின இந்த பாடல்கள் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, நான் என்ற அகந்தை நீங்கணும். அந்த நான் என்ற அகந்தை நீங்கும் போது தான் நம்மளுக்கு அந்த இறை அனுபவம் ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படும்போது இறைவனும் நாமும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான்ற அந்த நிலை ஏற்படுறது. அந்த ஞான நிலையத்தான் இந்த பாடல் வரிகள் மூலமாக அவங்க சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள். அதுவினில் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினில் நடிக்கும் பூரண பொருளே. அது எனக் கூறப்படும் ஜடப்பொருளிலே அதே ஜடப்பொருளாய் அது என்பது எப்பொருளோ அப்பொருளே தானாய்
ஞான பூரண ஆகாயமெனும் புருவமத்தியாகிய சிற்சபையிலே ஆடுகின்ற குறைவில்லாத பூரண பொருளே அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. அடுத்து இயல்பினுள் இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயலுற விளங்கும் ஒரு தனிப்பொருளே. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு, நம்மளுக்கு தெரியும். இப்போ தண்ணீர் பார்த்திங்கன்னா உயர்ந்த இடத்துல இருந்து தாழ்ந்த இடத்தை நோக்கி பாயும். அதாவது தீ எப்பவுமே கீழே இருந்து மேலே நோக்கி எரியும். இது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு தன்மை உண்டு. இதைத்தான் இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு பொருளின் இயல்பு எதுவோ அதனுள் அதன் இயல்பாய் அந்த இயல்பே தானாயும் மாறாது விளங்க வைத்த ஒப்பற்ற தனிப்பொருளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒப்பற்ற உயர்ந்த பொருளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள் அருவினுள் அருவாய் அருவாய் உருவினுள் விளங்கும் ஒரு பரம்பொருளே. அருவம்னா உருவமற்றது, அதாவது அருவமாக விளங்கும் பொருளினுள்ளே தானும் அருவமாகவும் அந்த அருவம் ஆகிய உருவமற்ற பொருள் தானே ஆகியும் எந்த உருவத்தினுள்ளும் தான் தனித்து தோன்றல் இல்லாதவாறு அருவமாகவும் விளங்கும் ஒரு மேலான பொருளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி பாடல் இதுலேயும் இருக்குது, மகாதேவ மாலையில் இருக்குது. உருநான்கும் அருநான்கும் நடுவே நின்ற உரு அருவம் ஒன்றும் இவை உடன் மேல் உற்ற ஒரு நான்கும் இவை கடந்த ஒன்றுமாய் ஒன்றின் நடுவாய் நடுவுள் ஒன்றாய் நின்றே இரு நான்கும் அமைந்த வரை நான்கும் அந்த வரை நான்கினோடும் எந்நான்கின் மேலிருந்தும் இறையே மாயை கருநான்கும் பொருநான்கும் காட்டும் முக்கட்கடவுளே கடவுளர்கள் கருதும் தேவே அப்படின்னு மகாதேவ மாலையிலையும் உருவம் அருவம் உரு அருவம் இந்த நிலைகள் எல்லாமே இல்லாமல் எல்லாமே அந்த இறைவன் தான். இதெல்லாம் அந்த இத்தனை விதமாக சொல்லியிருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அங்கே தெளிவாக பதிவிடுறாங்க. அதாவது மாயை கருநான்கும் பொருநான்கும் காட்டும் முக்கட்கடவுளே கடவுளர்கள் கருதும் தேவே. அதாவது எல்லாமே நம்ம சொல்கிறாங்கல்ல, ஒவ்வொரு உருவத்துக்கு ஒரு கடவுள், அருவத்துக்கு ஒரு கடவுள், உரு அருவத்துக்கு ஒரு கடவுள், அந்த மாதிரி நிலைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை, எல்லாமே ஒன்று தான். கடவுளர்கள் கருதும் தேவே அப்படின்னு இங்கே முடிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க, அருவினுள் அருவாய் அருவாய் உருவினுள் விளங்கும் ஒரு பரம்பொருளே. அந்த பரம்பொருள்ன்றது ஒன்று தான். அது பல வாரம் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அது ஒன்று தான் அப்படின்றது தான் அந்த வரிகள் மூலமாக அவங்க சொல்ல வர்றாங்க. சரி, அடுத்து அழகிலா சித்தாய் அது நிலை அதுவாய் உலகெல்லாம் விளங்கும் ஒரு தனி பொருளே. அதாவது அளவற்ற சித்துக்கள் உடையதாய் அதன் தன்மை என்றும் மாறுபடாது அதுவாகவே இருப்பதால் உலகம் முழுவதிலும் விளங்குகின்ற ஓர் ஒப்பற்ற பொருளே அப்படின்றாங்க. வானிலை சூரியன் சந்திரன் அது முதல் பூமியில் தாவரங்கள் முதல் மனிதர்கள் வரை தோற்றம் இயக்கம், அப்புறம் பூமியின் சுழற்சி, பூமியின் பருவநிலை மாறுபாடுகள், இது போன்ற பலவிதமான செயல்பாடுகளும் அந்த இறைவனுடைய சித்துக்கள் தான். இதைத்தான் அவர் என்ன சொல்கிறாரு, அழகிலா சித்தாய் அப்படின்றாரு. அழகில்லா அப்படின்றது அழகு அப்படின்றது அளவுன்னு எடுத்துக்கிறணும். அப்போ அளவில்லா சித்தாய், அளவில்லாத சித்துக்கள், இது போன்ற அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செய்யக்கூடிய இறைவன் உலகெல்லாம் விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தனி பரம்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அதுக்கு சான்றாம் ஒரு பாடல், உலக நிலை முழுதாகி ஆங்காங்கு உள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளிதான் ஆகி கலகநிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெய்ஞான கண்ணதாகி இலகு சிதாகாசமாய் பரமாகாச இயல்பாகி இணையொன்றும் இல்லாதாகி அழகில் அறிவானந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவே அப்படின்னு மகாதேவ மாலையில் சிறப்பாக இதே உலகெங்கும் இந்த இறைவன் தான் நிறைந்திருக்கிறான்றதை இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. சரி,
கடைசியாக பொருளினுள் பொருளாய் பொருள் அது பொருளாய் ஒருமையின் விளங்கும் ஒரு தனி பொருளே. நாம் காணும் எந்த பொருளானாலும் அதனுள் உள்ள ஒரு பொருளாய் பொருள் என்பது எதுவோ அப்பொருளே தானாய் பிரிவு அதாவது இரண்டென்பது அற்ற நிலையில் விளங்கும் ஓர் இணையற்ற பொருளே. ஸோ இதுதான் இந்த பாடல் வரிகளுக்கான விளக்கம். நான் சொன்ன இந்த வரிகளுக்கான விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.